ஹலோ, வெல்கம் டு விஜய் கஸ்து அஃபீஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் ரெசிபி தாங்க. ரொம்பவுமே அருமையாக இருக்கும். சுரக்காய் பிடிக்காதவங்க கூட பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஈஸி, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதே ஹெல்தி, டேஸ்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் பொரியல் தாங்க. வாங்க எப்படி ஈஸியாக சுரக்காய் பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த தோலை சீவி எடுத்துருங்க. சுரக்காய் என்றைக்குமே கட் பண்ணிவிட்டு வந்து கழுவக்கூடாது. கழுவிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும், இல்லைன்னா அது உள்ள சத்தெல்லாம் போயிடும். வாங்க இப்போ கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் ஹீட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து கண்ணாடி பழம் வந்தால் போதும். ஒரு நிமிஷம் வதக்கிங்க போதும், அவ்வளோதான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சுரக்காய் போட்டுக்கலாம். நல்லா போட்டு கிளறி விட்டு, சுரக்காய்க்கு வந்து உப்பு அரை உப்பாக போட்டால் போதுங்க. உப்பு போட்டால் எப்படி சொல்கிறது, உப்பு வந்து கொஞ்சம் போட்டாலே இதில் நிறையா பிடிக்கும். ஏன்னா தண்ணி காய் தானே, அதனால் லைட்டாக நீங்கள் வந்து உப்பு போட்டால் போதும். அப்புறம் செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கோங்க. சுரக்காயில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. வேறு இருக்கா அதுவே தண்ணி விடும். ஏன்னா தண்ணி காய்ன்றனால அதுவே தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டு அதுவாகவே லைட்டாக ட்ரை ஆகி வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் மாட்டம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும் எனக்கு. ஏன்னா இதுலேயாவது மஞ்சத்தூள் போடலன்னா சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது, அதனால நான் போட்டுக்கிறேன். வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. இந்த சுரக்காய் வந்து ரொம்ப ஹெல்திங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த கர்ப்பிணி பெண்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது. இந்த கால் வீக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வெயிட் லாஸ் ஆகுங்க. வெயிட் அதிகமாக இருக்குங்க. வாரத்தில் 3 நாள் 4 நாள் கூட இந்த சுரக்காய் எடுத்துக்கலாம். சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறது உங்களுக்கு தெரியுதுங்களா. ரொம்ப இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்களாம் ரொம்ப நல்லது. சுரக்காய் வந்து பிடிக்கலனாலும் பரவாயில்ல, சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்தி. அதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிற வாட்டர் இதுலேருந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பூ போட்டுக்கலாம். துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க சுரக்காய் பொரியல். ரொம்பவே சிம்பிள், ஈஸி, டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் குழம்பே வேண்டாம், பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு ஒரு 10 செகண்டுக்கு வந்து நீங்கள் பரட்டினீங்கன்னா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா தேங்காய் ரொம்ப வெந்துருச்சுனாலும் நல்லா இருக்காது. இந்த பொரியல் இல்லை, எந்த பொரியலாக இருந்தாலும் தேங்காய் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கிளறி கொடுங்க. லைட்டாக வெந்தால் போய் தேங்காய் முழுமையாக வந்து அதோட சத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் கஸ்து அஃபீஷியலை ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஸ்தூரி விஜயகாந்த். மீண்டும் ஒரு நல்ல சமையல் வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அவ்வளோதாங்க.